குழந்தைகள பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. விஜய் அவர்களுக்கு ஆதரவா நெறைய குழந்தைகள் இருந்தாங்க. அதனால ஒருவேளை விஜய் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்றால் நம்ம குழந்தைகள் பார்த்து பத்திரமா நீர்நிலை பக்கம் அனுப்பாதீங்க, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அனுப்பாதீங்க. டேய் டகால்டி யார்டா நீங்கலாம்? அப்படின்னா நீங்க என்ன தெரியுமாடா செஞ்சிருக்கணும்? நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இந்த நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லி அத நம்பி நெறைய பேர் ஓட்டு போட்டாங்கல்ல. கொஞ்சமாவது மனசுல ஈரம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, கொஞ்சமாவது மக்கள் மீது அட்லீஸ்ட் ஒரு ஒரு பாசம் ஓட்டு போட்டுருக்காங்களே, நம்மள நம்பி 10 வருஷம் கூப்ல இருந்தா தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஏதாவது மக்களுக்கு செய்யணும். அவங்க செய்வாங்கன்னு சொல்லி தான் ஓட்டு போட்டுருக்காங்க. நம்ம நீட் விலக்கு அப்படின்னு சொன்னோம். அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும். விலக்கு இப்ப கிடையாதுப்பா. அடுத்த 5 வருஷத்துல நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்பதான் நம்மளால நீட்டுக்கான விலக்கை வாங்கி தர முடியும். ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கணுமா வேண்டாமா? அனிதா அவர்களுடைய உயிரிழப்புக்கு பிறகு எத்தனை குழந்தைகள் அவங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். அந்த நேரம்லாம் எங்கப்பா போனீங்க? என்னப்பா இது? ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வீட்டு குழந்தை தானே. ஒவ்வொரு வீட்லயும் உயிர் அப்படிங்கிறது ஒண்ணு தானே. ஒவ்வொரு உடம்புலயும் ரத்தம் சிவப்பு தானே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சினிமா டயலாக்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். நான் என்ன கேட்கிறேன், சார் ஆமா விஜய் அவர்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு. உங்கள நம்பி ஒரு கூட்டம் இருந்துச்சு சார். உங்கள நம்பி ஒரு கூட்டம் இருந்துச்சு. நீங்க உயிரா நினைக்கக்கூடிய உங்க கட்சியை நம்பி ஒரு பெரும் கூட்டம், குழந்தைகள் கூட்டம், அப்பா கூட்டம், நீட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டுறோம். நீட் தேர்வு அப்படிங்கிறது ரத்தாயிரும். நீட்டுக்கான பணம் நம்ம கோச்சிங் சென்டர்ல இவ்வளவு ரூபாய் கொடுத்து ஏமாற வேண்டாம். ஒரு கூட்டம் இருந்துச்சுல. அந்த கூட்டத்தை கிள்ளிக்கிறியா தானே சார் நீங்க நினைச்சீங்க? வெறும் கிள்ளிக்கிறியா தானே நினைச்சீங்க? நியாயம் பேசினா 2 பக்கமும் நியாயம் பேசும் சார். வாங்க உட்காருங்க நம்ம நியாயம் பேசலாம். ஒரு பக்கம் மட்டும் நீங்க அது தக்காளி சட்னிடா. எனக்கு வந்து அது ரத்தம்டா. என்னடா இது?